ஸோ ஆக்சுவலி நம்ம குரூப்பில் போட்ட ட்ரேட் வந்து டிபி ஹிட் ஆகிடுச்சு. இங்கே தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆக்சுவலி இது டிபி ஹிட் ஆகிடுச்சு. நம்மளோட மெயின் ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் சி அந்த 1 hour பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரீம் ரிஜெக்ட் நல்லாவே தெரியுது. அண்ட் தென் ஃபார் கன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ஷன் நடந்திருக்கு. இன்வெர்ஸ் இடத்துல ஒரு நல்ல இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் ஐஎஃப்இஜி கிடச்சிருக்கு. ஐஎஃப்இஜி கிடச்ச உடனே அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். இட்ஸ் அன் ஐஎஃப்இஜி எஃப்இஜி செட்டப். ஒரு ஐஎஃப்இஜி நடந்த உடனே ஒரு எஃப்இஜி கரெக்டாக மார்க்கெட் வந்து இங்கேயே அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பட் நான் ஏன் இங்கே எடுத்தேன்னா, இங்கே இருக்க லிக்விடிட்டி இருக்குல்ல, இந்த லிக்விடிட்டி எல்லாம் வந்து புல் பண்ணி ஆகணும். இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் வந்து புல் பண்ணி ஆல்சோ இங்கே வந்து சேனல் லிக்விடிட்டி பில்டப் இருக்கு. அது எல்லாத்தையும் மார்க்கெட் எடுத்துட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு மெயின் கன்ஃப்ளூன்ஸ் கிடைச்சிது. இந்த என்கல்ஃப் கேண்டில் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆமாம் ப்ரோ, நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் யூஸ் நம்ம குரூப்பில் வந்து இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். லைவ் ட்ரேட் தான். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணீங்களா? ஓகே. ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஐஎஃப்இஜி தென் எஃப்இஜிஸ் ஃப்ரம் ஹையர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜி. நம்ம இண்டிகேட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து 1 hourல வந்து ஒரு மொமெண்டம் டாட் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஆல்சோ சென் ரீட்ரேஸ்மெண்ட் டாட், இங்கே ஆங்கர் டாட் வந்து மொமெண்டம் டாட், ஆங்கர் அண்ட் ட்ரிகர் டாட். 15 minutesல போனோம்னா நம்மளுக்கு அதே சேம் ஆங்கர் டாட் ட்ரிகர் டாட். ஆல்சோ எஃப்இஜியில் டச் ஆன அதே இடம் வந்து இங்கே நம்மளுக்கு ஓவர் ட்ரேடில் இருக்குது. அந்த ஓவர் ட்ரேடை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரிகர் டாட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ட்ரிகர் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டாட்டாக இருக்கும். அண்ட் தென் இங்கே நம்ம என்ட்ரி எடுக்க மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான மொமெண்டம் என்ட்ரி கிடச்சிருக்கு. கேட்டிங்கல்ல கொஸ்டின், ஏன் ப்ரோ நம்ம இந்த இடம் ஃபுல்லாக எடுக்கல, இங்கேயே ரீட்ரேஸ் வச்சுருக்கே, இங்கேயே நம்ம எடுக்கலாமேன்ட்டு. பட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு? ஒன்றும் இல்லை. பட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ நான் வந்து இந்த ஜோனுக்கு வந்தப்போயே நான் எடுத்துருவேன் ப்ரோ. பிகாஸ் இப்படி இருந்தாலும் நம்ம பிரிண்ட் தான் பண்ண போகுது. நம்ம செட்டப்பை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். நீங்கள் மென்டார்ஷிப் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணீங்களா? ஓகே ப்ரோ, நான் ரெக்கார்டிங்ஸ்லாம் தருவேன். பட் எல்லா கிளாஸுக்கும் தர மாட்டேன். நீங்கள் மெயின் கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க, திரும்ப ஜாயின் பண்ணுங்க ப்ரோ அடுத்த மந்த். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இயர்லி 3 classes தான் நடத்துகிறோம். ஐ திங்க் லாஸ்ட்டு கிளாஸ் தான் அடுத்த மாதம். நம்ம 3 கிளாஸ் தான் நடத்துகிறோம். லாஸ்ட்டு கிளாஸ் வந்து அடுத்த மாதம். ஸோ வந்து நீங்கள் அப்போ வந்தால் போதும். ஏன்னா வந்து இப்போ ஏன் ரீஃபண்ட் வாங்கி சொல்கிறேன்னா, சப்போஸ் ஸ்லாட் ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களை வந்து நான் ஆட் பண்ண முடியாது ப்ரோ. நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோ. எல்லாமே சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதுலேருந்து ரியாக்ட் ஆகுறோமான்னு செக் பண்ணணும். பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இது ஒரு ட்ரிகர் வேவ். ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன், இங்கே இது ரியாக்ட் ஆகும். இன்னொரு கன்ஃபர்மேஷன் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்கிறது லோவர் டைம் ஃப்ரேம் 15 minutesல ஓவர் ட்ரேடில் இருக்குது. ஸோ டபுள் என்ட்ரி 5. ஸோ 1 hour 15 minutes 5 minutes தான் மேக்ஸிமம். பில்டப்பை நோட்டீஸ் பண்ணுங்க ப்ரோ. ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் எனக்கு வந்து நீங்கள் சப்போஸ் நம்ம இண்டிகேட்டரோட சப்ஸ்கிரிப்ஷன் உங்ககிட்ட இல்லைன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நோட்டீஸ் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நீங்கள் மென்டார்ஷிப்பில் இருக்கிறீங்களோ இல்லையோ ப்ரைஸ் ஆக்ஷனாக ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து சப்போஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி எங்கேயும் போகாது. ட்ரேடிங்கே போனாலுமே நான் வந்து ஏதோ ஒரு வழி பண்ணி நம்ம இண்டிகேட்டரை வச்சுருவேன். இல்லை ப்ரோ, அந்த இண்டிகேட்டர் கிடையாது ப்ரோ, இது வந்து நானே ரெடி பண்ணது ப்ரோ. பார்க்க அதே மாதிரி இருக்கலாம், பட் செட்டிங்ஸ் ட்வீக் பண்ணது நான் தான் ப்ரோ. இல்லை, இது கோடே வேறு, செட்டிங்ஸ் ட்வீக் பண்ணுறதுன்றதை விட பண்ண முடியாது ப்ரோ உங்களால். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், எதுவுமே இல்லை பாருங்கள் செட்டிங். இது சும்மா ஆர்எஸ்சி ப்ரோ, டைவர்ஜன்ஸ்க்காக வச்சு அகைன் ஒரு செட் காட்டும் பாருங்கள். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் எடுத்திருந்தார்ல, ஏன் இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆல்சோ இது வந்து ஒரு பிரேக் ஈவன் ட்ரேடு. இவ்வளோ தூரம் வந்துட்டு பிரேக் ஈவன்ஸ். இந்த ட்ரேடுமே ப்ரோ அதான் சொல்கிறேன், ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ் வந்து நல்லவங்க தான், பட் வந்து வேலையை பார்த்து விட்ருவாங்க. இந்த ட்ரேட் நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து ஒரு மாடு, அது ஒரு என்ன ஃபண்டட், அது கோட் ஃபண்டடில் எடுத்தது. இது ஏன்னா எல்லாரும் வந்து கோட் கிளியர் பண்ணி காட்டுங்க, பே அவுட் வருதான்னு செக் பண்ண சொன்னீங்க. அதுக்காக எடுத்த ட்ரேடு 2% ரிஸ்க் பண்ணியிருந்தேன். பிரேக் ஆன் வச்சிருவோம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, 50 வந்தாலே பிரேக் ஆன் வச்சிருவேன். பிரேக் ஆன் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. அவனுங்க இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டே இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக இந்த ட்ரேட் நான் 2% எடுத்துருந்தேன். ஆனால் வந்து பிரேக்